திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் போர். உங்கள் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன தங்க நகைகள் கூட முக்கியம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடப்பதற்கு இடையில் உங்கள் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொரு கிராம் தங்கமும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவப் போகிறது. அது எப்படி என்று பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே அறிவிக்கப்படாத போர் மூண்டு உள்ளது. வியாழன் இரவு மற்றும் வெள்ளி அதிகாலை இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. முன்னதாக ஜம்மு விமான நிலையம், சம்பா, ஆர்எஸ்பூரா, ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து வந்த 8 ஏவுகணைகளை தடுத்து S-400 சுதர்சன் சக்ரா தடுப்பு அமைப்புகள் முறியடித்தது. பாகிஸ்தானின் 8 ஏவுகணையை அடுத்தடுத்து தடுக்கப்பட்டு உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதான்கேட் விமான நிலையத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயல. அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்துள்ளது. இதற்கு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் முறை தடுப்பு நடவடிக்கை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இதற்கு இந்தியா கடுமையான பதிலடியை தந்துள்ளது. அதன்படி பாகிஸ்தானின் இருதயத்தில் அடித்தது இந்தியா. பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்தியது. லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியது. இஸ்லாமாபாத்தில் இந்திய ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அது பாகிஸ்தானின் தலைநகர் ஆகும். பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்தியது. லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தியது. தங்கம் விலை உயருமா மாறுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. பொதுவாக எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு பேரில் நேரடியாக ஈடுபட்டால் அவர்களின் பண மதிப்பு குறையும். அவர்கள் ஆயுதங்களை வெளிநாடுகளில் இருந்து வாங்குவதில் டாலர் கையிருப்பு குறையும். ஆனால் பண மதிப்பு கண்டிப்பாக சரியும். பண மதிப்பு சரிந்தால் தங்கம் விலை புதிய உச்சத்தை அடையும். இந்தியா பாகிஸ்தான் பேரிடர் ஈடுபட்டால் 2 நாடுகளின் பண மதிப்பு சரியும். ஆனால் டாலர் கையிருப்பு குறையும். ஏனென்றால் 2 நாடுகளுமே மேற்கு உலக நாடுகளிடம் இருந்துதான் ஆயுதங்களை வாங்குகின்றன. போர் வந்தால் 2 நாட்டு வர்த்தகம் சரியும், பங்கு சந்தை சரியும், பண மதிப்பு சரியும். இதனால் கண்டிப்பாக 2 நாடுகளிலும் தங்க மதிப்பு உயரும். தங்கம் விலை தொடர்ந்து உயர்வதால் உங்கள் வீட்டில் உள்ள சிறிய தங்கம் தொடங்கி பெரிய தங்கம் வரை அனைத்தும் மதிப்பு வேகமாக உயரும். சிப் தொடங்கி தினசரி ட்ரேடிங் வரை எந்த ஒரு முதலீட்டிலும் வர முடியாத அளவிற்கு இதில் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வருவாய் வரும். கடந்த 1 வருடத்தில் மட்டும் தங்கத்தின் விலை 30% அதிகரித்துள்ளது. இந்த அளவிற்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடு ஏதும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கும் ஜாக்பாட் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள சின்ன தங்கம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதுகாப்பு. தேவையான நேரங்களில் இதை அடகு வைத்து லிக்விட் கேஷாக மாற்றிக்கொள்ள முடியும். பின்னர் மீட்டுக்கொள்ள முடியும். பொதுவாக உலகம் முழுக்க நிலவும் பொருளாதார பிரச்சனை காரணமாக பணத்தின் மதிப்பு குறையும். அதாவது பணம் என்பது பேப்பர் தான். பணவீக்கம் காரணமாக இன்று நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருட்களின் விலை அடுத்த சில மாதங்களில் 200 ரூபாய் தான் கிடைக்கும். இந்திய பாகிஸ்தான் போர் சமீபத்தில் இது மேலும் சரியும். இதன் அர்த்தம் உங்கள் பண மதிப்பு சரியும். அதுவே பண மதிப்பு சேமிப்பிற்கு பதிலாக தங்கத்தை சேமித்தால் தங்கம் அதே நேரத்தில் மதிப்பு உயரும். போர் மற்றும் வரும்போதெல்லாம் பொருளாதார சரிவு ஏற்பட்டு பண மதிப்பு சரியும் போதெல்லாம் தங்கத்தின் மதிப்பு உயர்வது வழக்கம். எனவே உங்கள் வீட்டில் உள்ள சிறிய தங்கத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.